ஒரு பழங்கால குளத்தின் ரகசியத்தையும் அந்த குளம் பற்றிய அமானுஷ்ய மர்மங்களையும் இந்த வீடியோவுல தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். சாபமிட்ட குளம் தமிழ்நாட்டின் ஒரு கிராமம், செங்குடி. அங்கே பசுமை, நிலம், பழமையான கோவில், நல்ல மனிதர்கள் அனைத்தும் இருந்தாலும் ஒரு இடம் மட்டும் கிராமவாசிகள் அடிக்கடி தவிர்த்தார்கள். அது கிராமத்தின் விளிம்பில் இருந்த பெரிய சிவப்பு நிற குளம். அந்த குளத்தை எல்லோரும் இரத்த குளம் என்று அழைத்தார்கள். கதைப்படி பல வருடங்களுக்கு முன்பு அந்த குளத்தில் ஒரு பட்டம் பெற்ற மருத்துவர் தனது மனைவியையும் குழந்தையையும் கொடூரமாக கொன்றுவிட்டு தானும் குளத்தில் மூழ்கி இறந்துவிட்டாராம். அந்த நாளிலிருந்து அந்த குளம் சிவப்பு நிறமாக மாறியது. எத்தனை மழை வந்தாலும் கூட அந்த குளத்தின் நிறம் மட்டும் மாறவில்லை. நகரத்திலிருந்து வந்த இளைஞர்கள் செங்குடியில் சிலர்தான் வாழ்ந்தாலும் பலருக்கு அந்த குளம் பற்றி தெரிந்திருக்கிறது. ஒரு நாள் சென்னையிலிருந்து வந்த 4 இளைஞர்கள், அருண், ரவி, கார்த்திக், மீனா, அந்த குளத்தை பற்றி கேட்டு அதை பார்க்க முடிவு செய்தார்கள். கிராமவாசிகள் எச்சரித்தார்கள். அந்த குளத்துக்கு அருகே போகாதீங்க பிள்ளைகளா. அங்கே போனவங்க உயிரோட திரும்பி வந்ததே இல்ல. ஆனா இளைஞர்கள் சிரித்துக்கிட்டே சொன்னாங்க, இது எல்லாம் பித்தலாட்டம், நாங்க பார்த்துக் கொள்ளுறோம். இரவு சாபம். அவர்கள் மாலை நேரத்தில் குளத்தை அடைந்தார்கள். அந்த குளம் உண்மையிலேயே சிவப்பாக இருந்தது. அந்த நீரில் நிலவின் ஒளி விழும்போது அது ரத்தம் கொதிக்கிற மாதிரி தெரிந்தது. மீனா மெதுவா சொன்னாள், எனக்கு பயமாயிருக்கு, திரும்பலாமா? ஆனா ரவி சிரிச்சான். ஏன், பேய் வந்து கையில பிடிச்சிடுமோ? அவன் சொன்னதும் உடனே பக்கத்தில் இருக்கும் பெரிய வேம்பு மரத்திலிருந்து பெண்ணின் அழுகை சத்தம் கேட்டது. அவர்கள் நின்ற இடத்தில் காற்று குளிர்ச்சியாக வீசத் தொடங்கியது. ஒரு நொடியில் மீனாவின் முகம் வெள்ளையாக மாறியது. மீனா அந்த நொடியே மயங்கி விழுந்தாள். அவள் விழுந்த இடத்தில் சிவப்பு கைகள் அவளை இழுத்து கொண்டு போவது போல தெரிந்தது. அருண் அவளை காப்பாற்ற முயன்றான். அப்போது அந்த குளத்திலிருந்து ஒரு பெண்ணின் உருவம் மெதுவாக மேலே வந்தது. அவள் கண்கள் இரத்தம் சொட்ட, கைகள் எலும்பு போல வெளியில் தெரிந்தது. அவள் சொன்னாள், என் குழந்தையை தேடி அலைகிறேன். நீங்கள் பார்த்தீர்களா? குழந்தையின் எலும்புகளை எடுத்து புதைத்து வைத்தது யார் தெரியவில்லை. ஆனா அந்த பேயை விடுவிக்க ஒரே வழி, ஒரு உயிரை பலியாக கொடுக்க வேண்டும். அந்த 4வரில் ஒருவர் மட்டுமே தப்பிக்க முடியுமாம். அந்த இரவு அருண் தான் தன்னுடைய உயிரை பலியாக கொடுத்தான். அவன் அந்த குளத்தில் மூழ்கி இறந்தான். அந்த நொடி சிவப்பு நிறம் கரைந்தது. குளம் மீண்டும் தண்ணீரின் இயல்பான நிறம் அடைந்தது. ஆனால் அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் குளத்தில் ஒரு இளைஞனின் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.